அப்போ மயி திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே மிததோஷான் நிதரான் விசின்வதீத்வம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. பெருமாளுடைய கருணை பற்றி சொல்லச்சார். கருணையே உனக்கு நான் தான் கரெக்டுன்னார். ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப அபராத சக்கரவர்த்தியாக இருக்கேன், நீயும் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாக இருக்க. ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா கருணைங்கிறது எப்படின்னு கேட்டால், எப்படி ரொம்ப 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 நீச்சனாக ரொம்ப 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 மோசமான இருக்கவங்க கிட்ட கருணை காமிச்சாதான் கருணைக்கு பெருமையே. ஞானம்லாம் மாதிரி கிடையாது. ஞானம்லாம் எப்படி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு நல்ல ஞானம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன உரைக்கல், ஞானம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன கேட்டால், ரொம்ப படித்தவன் யாரோ அவன்கிட்ட போய் இந்த ஞானத்தை காமிக்கணும். பெரிய வித்வத் சபையில் பண்டிதர்கள்லாம் நிறைய பேர் இருக்கச்ச அவன் போய் தன் ஞானத்தை காமிச்சான்னா அப்போ இவன் ஞானத்துக்கு பெருமை. சக்திக்கு பெருமை என்ன அப்படின்னு கேட்டான்னா, சாதாரணமான ஒன்றுமில்லாதவன் போட்டு அடித்தா சக்தி கிடையாது. மகாபலிஷ்டனாக பெரிய சைன்யங்கள்லாம் வரைச்ச அவாக்கிட்ட போய் சக்தியை காமிச்சாதான் சக்திக்கு பெருமை. இப்படி தான் ஒன்றுத்துக்குமே ஞானம்னா நல்ல ஞானிகள்கிட்ட இந்த ஞானத்தினுடைய பிரபாவத்தை காமிக்கணும். சக்தினா சக்திமான்கள் கிட்ட இந்த சக்தியினுடைய பிரபாவத்தை காமிக்கணும். ஆனால் தயைனா எப்படி தெரியுமோ, யார் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப நீச்சனாக இருக்கானோ அவன்கிட்ட தயை காமிக்கணும். அப்போ தான் அந்த தயைக்கு பெருமை. இல்லை ஏதாவது யோகியதை இருந்து அந்த யோகியதை இருக்கால் தான் தயை காமிப்பேன் அப்படின்னா அப்போ அது தயைன்னே சொல்ல முடியாதுங்கிறான். ஏன்னா தயைங்கிறது ஒன்றும் இல்லாதவனுக்கு அனுகிரகம் பண்ணுறது தானே தயா. இப்போ ஞானம் சக்தி மாதிரி இல்லை. தயைங்கிறது எப்படின்னு கேட்டான்னா ரொம்ப ரொம்ப கீழே இறங்கி வரணும் அது. அதனால்தான் சுவாமி தேசியன்னு சொல்கிறார், தயாதேவியை பார்த்து நான் மைதிஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே, என்னை காட்டிலும் கீழே இருக்கவர் யாரும் கிடையாது, நான் தான் ரொம்ப ரொம்ப மோசமானவன், அதனால் தயையே நீ என்கிட்ட வந்தால் உனக்கு பெருமைங்கிற. அந்த மாதிரியாக நிகரின்றி நின்ற என் நீ சதைக்கு நின் அருளின் கனன்றி புகழொன்றும் இலை அருட்கும் அஹ்தே புகழ். என்னுடைய நீச்சத்தையை பார்த்தோன்னா உன்னுடைய கருணை தவிர வேற கதி கிடையாது எனக்கு. ஏன்னா வேற யாரும் கருணை காமிக்க மாட்டான், எல்லாம் சீச்சின்னு தள்ளுவான். வைதிகர்கள், அனுஷ்டாதாக்கள், ஞானிகள், மகாத்மாக்கள் இவெல்லாம் என்ன கிட்டே சேர்க்க மாட்டான். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவார் அப்படின்னார். ஏன்னா என்ன வைதிகர்களும் எப்படி என்ன கிட்ட சேர்ப்பா, அவ்வளோ நீச்சனா நான் இருக்கச்ச எனக்கு கதி என்ன கேட்டால் ராமானுஜருடைய கருணை அப்படின்னு இருக்கும்போது அப்போ அமுதனார் சொல்கிறார், அருட்கும் அக்தே புகழ். ராமானுஜா உன்னுடைய கருணைக்கும் என்ன தவிர வேறு கதி கிடையாதுன்னார். அதான் விஷயம். ஏன்னு கேட்டால் கருணை அப்படிங்கிறது ரொம்ப தாழ்ந்தவன் கிட்ட வந்தால் தானே விசேஷம். புன்மையிலோர் பகரும் பெருமை ராமானுசா இனி நாம் பழுதே அகலும் பொருளன் பயன் இருவோருக்கும் நபின்னே. ரெண்டு பேருக்குமே பயன்பா. எனக்கும் உன்னை தவிர வேறு கதி இல்லை, உனக்கும் என்னை தவிர வேறு கதி இல்லை. உன்னுடைய பெருமையை நிரூபிப்பதற்கு, அதாவது தயையினுடைய பெருமையை நிரூபிப்பதற்கு என்னை தவிர வேறு கதி கிடையாது அப்படின்னாரு. ஆகையினாலே நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டாமா என்று பிரார்த்திக்கிறார். என்னையும் பார்த்து என் இயல்பையும் பார்த்து என்னில் பல்குணத்த உன்னையும் பார்க்கில் அருள் செய்வதே நலம் அன்றி என்பால் பின்னையும் பார்க்கின் நலமுடதே உன் பெருங்கருணை தன்னையன் பார்ப்பர் ராமானுசா உன்னை சார்ந்தவரே. நான் இவனுக்கு அருள் பண்ண மாட்டேன், ஏன்னா அருள் பண்ணும்படியான யோகியதை இவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ராமானுஜா நீ விலகிவிட்டாயானால் அப்போ உன் அருளை யாருமே கொண்டாட மாட்டான், உன் கருணையை யாரும் கொண்டாட மாட்டான். என்னையும் பார்த்து என் இயல்பையும் பார்த்து, என்னை பார் நான் மகா பாபி, என் இயல்பை பார் எத்தனை சொன்னாலும் திருந்தாத சுபாவம் எனக்கு, எத்தனை சொன்னாலுமே திருந்தாத சுபாவம், எத்தனை பட்டாலும் திருந்தாத சுபாவம். உன்னை பார் என்னில் பல்குணத்த உன்னையும் பார்க்கில் மகா கருணாமூர்த்தியான உன்னை பார், எல்லாத்தையும் பார்த்து நீ அனுகிரகம் பண்ணு. இதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்லை, அமுதனார் அருளி செய்த வார்த்தை அப்படின்னா அமுத வார்த்தை இதெல்லாம்.